வெசாக் நிகழ்வுக்காக வந்து வெசாக் கூடு வந்து வச்சிருக்காங்க. அதாவது அங்கேயும் சிங்கள மாணவர்கள் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா, அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அவங்க வச்சிருக்காங்களாம். அதை வந்து யாரோ உடைச்சிட்டதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த வீடியோ வந்து ஜப்னால ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதுல வந்து ஒரு பாடகர் ஒரு பாட்டை வந்து பாடுறாரு. அப்போ அந்த பாட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வேறொரு பாட்டை தான் பாடியிருக்காரு. ஆனா இவங்க பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு யாழ் பாடகர் வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்காரு. அந்த பாட்டை வந்து போட்டு ஆனா இப்போ நாமல் ராஜபக்ஷ இப்படி சொல்லியிருக்காரு, டெய்லி ஈவினிங் ஆனா கால் பண்ணி நாட்டு நிலைமை அவர் கூட டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அப்ப இவங்களும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களோ? எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்களோ, யாரை நம்புறதுன்னே தெரியல தெரியல தாசன். தாசனா. யார் சாமி நீ அப்படின்னு நினைச்சிட்டேன். என்ன அது என்னன்னா, dialogue? அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. மாநிலமாய் பிறப்பது அரிது, அதைவிட அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன செய்திகள் நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம்? சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். முதலாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவர் வந்து யாழ் நீதிமன்ற நிகழலியில் சாட்சியம் அளிக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ எங்களுடைய நாட்டுல கொஞ்ச நாளாவே வந்து இது இனவாதத்தை தூண்டுற மாதிரியான பல சம்பவங்கள் திட்டமிட்டே நடக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களும் அது மாதிரி தான் இருக்கு. யாரை தூண்டி விடுறதுக்காக, இந்த நாட்டுல என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான செயல்கள் நடக்குதுன்னு தெரியல. ஆனா தொடர் சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சித்தப்பா எப்போ வருவாரு அப்படின்றத என்கிட்ட கேட்கறத விட சில அரசியல்வாதிகளை கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய பதில் கிடைக்கும் அப்படின்னு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, மிக முக்கியமா வந்து இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர் வந்து கொஞ்ச நாளாவே தேர்தல் வரைக்குமே ட்ரெண்டிங்ல இருந்தாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங்ல இருந்தாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங்கா இருந்தாரு அப்படின்னு கேட்டா ஆமா, கொஞ்சம் விமர்சன ரீதியாகவும் அவர் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி நேற்றைய தினம் அவர் வந்து ராஜினாமா செய்த தொகுதியில ஒரு ஸ்பீச் பண்ணியிருப்பாரு. நேற்று ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி வந்து நேற்று நடந்திருக்கு. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, வாங்க பேசலாம். ஓகே, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து யுத்த காலத்துல வந்து பாதுகாப்பு செயலாளராக வந்து இருந்தார். சோ அந்த நேரத்துல, அதாவது 2011ஆம் ஆண்டு 2 சமூக ஆர்வலர்கள் வந்து காணாம போனாங்க. அதாவது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு செய்யறாங்க. இப்படி காணாமலாக்கப்பட்டிருக்காங்கன்னு வழக்கு பதிவு செய்யற நேரத்தை பாத்தீங்கன்னா, இவரு அப்போ பாதுகாப்பு செயலாளர் இருந்ததால இவருடைய பேர் கூட அடிப்படுது. சோ 2011ஆம் ஆண்டு என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வந்து முன்னிலை ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு வருது. அப்போ இவர் வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நான் வந்து தீர்ப்பளிக்கிறேன், நான் வந்து வாரேன், சாட்சி சொல்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே பல்ட்டி அடிச்சு, இல்ல எனக்கு வர முடியாது, ஏன்னா அங்க வந்து அச்சுறுத்தல் சில காணப்படுறதால எனக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீங்க வந்து நேர்ல வர வேணாம், ஆன்லைன் மூலமாக நீங்க வந்து சமூகம் அளிக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து இன்னைக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்துல வந்து ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க. ஆமா, அதாவது இந்த சம்பவம் 2011 நடக்குது. இவங்க 2011 போய் முறைப்பாடு வழங்குறாங்க. இந்த 2 சமூக ஆர்வலர்களும், அதாவது இந்த லலித் மற்றும் குகன், அவங்களுடைய வழக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே ஒரு நீதி கிடைக்காத ஒரு வழக்கா தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் கோட்டாபய ராஜபக்ஷ வந்து நீதிமன்றத்துல, அதுவும் யாழ்ப்பாண நீதிமன்றத்துல வந்து சாட்சியம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல வந்து இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மூலமா, அந்த அமைப்புல இருந்த முன்னாள் அவங்க மூலமா வந்து அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த காரணங்கள் இப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல இவர் வந்து திடீர்னு ஜனாதிபதி ஆகுறாரு. ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமா வந்து இவருக்குன்னு சில சிறப்புரிமைகள் இருக்கும் இல்லையா, அதனால இவர் மேல இருந்த இந்த சாட்சியத்துக்கு கூப்பிடணும், வரணும் அப்படிங்கிற
அதெல்லாம் வந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா திடீர்னு 2022 இவருடைய பதவி வந்து பறிக்கப்படுது. ஜனாதிபதியா இருந்தவர் திடீர்னு மக்களால விரட்டி அடிக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் 2025 ஜூலை மாதம் 30ஆம் திகதி கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய சட்டத்தரணி மூலமா நீதிமன்றத்துக்கு சொல்றாரு, இல்ல நான் சாட்சியம் அளிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமும் இந்த காரணங்கள் எல்லாமே வந்து இருந்தது. அவரால யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இந்த டைம்ல தான் இப்போ யாழ்ப்பாண நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே, நீங்க வந்து ஒரு சாட்சியம் தானே, சந்தேக நபர் கிடையாது, சாட்சியம் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் மூலமாவே நீங்க வந்து எங்களுக்கு சாட்சி வழங்குங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதுவும் ஜூன் மாதம் 19ஆம் திகதி, இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் 19ஆம் திகதி வந்து எப்படி நீங்க வந்து சாட்சியம் அளிக்கணும், அதாவது ஆன்லைன்னா என்ன முறைமை மூலமா நீங்க வந்து சாட்சியம் அளிக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்துறதா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா இந்த லலித் குகன் அவங்களுடைய வழக்கு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அரசாங்கத்திலையுமே ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காத ஒரு விஷயம். இதுல கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய பெயர் எதுக்காக வருது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த காலப்பகுதியில இவர் தான் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பானவரா, அதோட செயலாளரா இருந்தாரு. அதனால அவர் வந்து இதுல ஒரு சாட்சியமா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழக்கையே இவ்வளவு ஒரு பெரிய பேசு பொருளா மாறுதுன்னா, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவங்க, கடத்தப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இவங்களுடைய பெயர்கள் வந்து இல்லாம இருக்காது. ஏன்னா அந்த டைம், அதாவது இந்த எங்களுடைய இறுதி யுத்தத்துக்கு அப்புறமா காணாமலாக்கப்பட்டவர்கள், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகள், இது தொடர்பா வந்து வெளிக்கொண்டு வந்த 2 பேர், இவங்க 2 பேரும் அவங்க காணாமலாக்கப்பட்டதுக்கு இப்போ வரைக்குமே முறையான ஆதாரங்களும் இல்ல, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் இந்த வழக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருந்தது. ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ஆட்சிகளா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து இந்த வழக்குல பெருசா இன்வால்வ் ஆகல. இப்ப இருக்க அரசாங்கமும் இதுல பெருசா இன்வால்வ் ஆகல. எது எப்படி இருந்தாலும் ஒரு நீண்ட நாள் இழுபறிக்கு அப்புறமா கோட்டாபய ராஜபக்ஷ சாட்சியம் அளிக்க தயாரா இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, இந்த லலித் குகன் மட்டும் கிடையாது, இன்னும் காணாமலாக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் எப்போ சாட்சியம் அளிச்சு என்ன மாதிரியான நடவடிக்கை, எல்லாருமே தனித்தனியா கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நீதிமன்றத்துக்கு தான் எல்லாருமே போயிட்டு வந்திருக்கணும். ஒரு சிலர் வந்து டெய்லி போக வேண்டிய இது வந்து இருக்கும். சரி பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. எனக்கு ஸ்டில் ஆரம்பத்துல நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நாட்டுல இப்ப ரீசெண்டா வந்து இனவாதத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கதா நம்ம வந்து பார்த்தோம். அதாவது சோசியல் மீடியால போனாலே தெரியும், எதெல்லாம் மக்கள் மறக்க விரும்புறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து திருப்பி தூசு தட்டி சில பேர் வந்து கிளப்பி விடுறாங்க. அந்த வகையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்க வந்து வெசாக் கூடு வந்து வச்சிருந்திருக்காங்க. அண்மையில வெசாக் நிகழ்வுக்காக வந்து வெசாக் கூடு வந்து வச்சிருக்காங்க. அதாவது அங்கேயும் சிங்கள மாணவர்கள் வந்து படிப்பாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா, அவங்களுடைய பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அவங்க வச்சிருக்காங்களாம். அத வந்து யாரோ உடைச்சிட்டதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது குறித்து கோப்பாய் போலீஸ்லயும் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களும் வந்து விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து திட்டமிட்டு செய்யறாங்களா, மாணவர்களுக்குள்ள வந்து முருகலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில குழுக்கள் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து திட்டமிட்டு செய்யறாங்களா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களும் வந்து எழுப்பி இருக்கு. இது வந்து மாணவர்களுக்கு இடையிலையா, அப்படி இல்லைன்னா தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமா, நான் சொல்றேன் என்னன்னா, தமிழ் மாணவர்கள் படிப்பாங்க, சிங்கள மாணவர்கள் படிப்பாங்க, அவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டையை மூட்டி விடலாம் அப்படின்னு யாராவது பண்றாங்களோ தெரியாது இல்லையா. அதான் இப்போ இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு நாள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா இது யாரு பண்ணாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விதான் இப்போ வரைக்குமே. அதுக்கான விசாரணைகள் சட்ட ரீதியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதோட பிளேம் எல்லாமே, அதாவது இந்த சம்பவம் தொடர்பா நேரடியா எல்லாருமே வந்து குற்றம் சுமத்துறது வந்து இது வந்து இனவாதத்தை தூண்டுற மாதிரி நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். யாழ்ப்பாணத்துல வெசாக் நிகழ்வுகளை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்காங்க, இதை வந்து சேதமாக்கி இருக்காங்க. யார் மூலமா சேதமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோஸுக்கு கீழே கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், இந்த பதிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், ஒரே இனவாதத்தை கிளப்புற மாதிரியான பல கருத்துக்கள், விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்ததே ஒரு தமிழ் மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் அவங்க தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நீங்க சொன்னதுதான், அங்க வந்து சிங்கள மாணவர்களும் இருக்காங்க, தமிழ் மாணவர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி யாரோ இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்கலாம், இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய நாட்டுல பாதிக்கு பாதி மக்கள் இனவாதத்தை தூண்டுறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த மாதிரி இனவாதத்தை அப்பப்ப தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்லை.
இல்லையா? காலம் காலமா எங்களோட நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய அரசியல் லாபங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக அவங்க கை வைக்கிற ஒரே விஷயமும் இந்த இனவாதம் அப்படிங்கிறது தான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தானே. நாம் எல்லாருமே பார்த்தோம். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், அவங்களுக்கு அரசியல்ல வந்து பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஒரு இனவாதத்தையே நாட்டுக்குள்ள ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல். இப்படி இன்னும் பல சம்பவங்கள் இருக்கு. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஆனா விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்க, கூடிய விரைவில் தெரிய வரும் இது யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால யாரும் யாரையும் அனாவசியமா குற்றம் சுமத்தணும்னோ விமர்சிக்கணும் அப்படிங்கிறதோ தேவை கிடையாது. அவங்களுடைய நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து சுமூகமா சகஜமா பழகிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பின்னணியில இருந்து செயற்படக்கூடியவங்க தான் இதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ பார்க்கலாம் விசாரணைகளோட இறுதி கட்டத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படின்னு. ஆனா முதலாவது சம்பவமும் இது கிடையாது. இது கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே இனவாதத்தை பரப்புற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதுவும் சில போஸ்ட் ஒன்று போடுவாங்க. அது வந்து கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது என்ன நம்ம மக்களுக்குள்ள இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா, இதை வந்து என்ன மனசுக்குள்ள வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. அண்மையில வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு கனுஷியா. அந்த வீடியோ வந்து ஜப்னால ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதுல வந்து ஒரு பாடகர் ஒரு பாட்டை வந்து பாடுறாரு. அப்போ அந்த பாட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வேற ஒரு பாட்டை தான் பாடியிருக்காரு. ஆனா இவங்க பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு யாழ் பாடகர் வந்து ஒரு பாட்டை ஒண்ணு பாடியிருக்காரு. அந்த பாட்டை வந்து போட்டு அதை வந்து இவர் பாடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை வந்து ஷேர் பண்ணி விடுறாங்க. அதுக்கு கீழே உங்களுடைய சகோதர மொழி பேசுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய கமெண்ட்ஸை வந்து போடுறாங்க. அதை வந்து வாசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது அது வந்து எவ்வளவு ஒரு வன்மமான கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதை பார்க்கும் போதே தெரியுது. பட் அது ரெண்டு சிச்சுவேஷனுமே வேற இல்லையா. அவர் வந்து ஒரு பாடினது வந்து வேற பாட்டு, ஆனா இவங்க வந்து வேற ஒரு பாட்டை வந்து merge பண்ணிட்டு இது எல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு சில குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இனவாதத்தை தூண்டி அதனால அரசியல் லாபம் பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவங்க வந்து பண்ற மாதிரி நமக்கு தெரியுது பார்க்கும்போது. ஆமா, நீங்க சொன்ன இந்த வீடியோவை நாங்க நிச்சயமா எங்களோட இந்த வீடியோவா நாங்க உங்களுக்கு காட்டுறோம். இதுல வந்து சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். இரவில் நெஞ்சில் கலைந்து போன கனவு உண்டு, கண்ணில் உயிரை தந்து மண் காத்த வரலாறு நடந்திருக்குது. அதாவது உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, இதுல அது வந்து ஒரு கோயில்ல நடக்கிற ஒரு இசை நிகழ்ச்சி. அங்க பாடப்படுற பாடல் வந்து வேற ஒரு பாடல். ஆனா இதை வந்து திரிவுபடுத்தி இன்னொரு, அதாவது வெளிநாடுல பாடக்கூடிய ஒரு பாடலை கொண்டு வந்து இதோட சேர்த்து merge பண்ணி இந்த வீடியோவை எடிட் பண்ணி, அதுவும் சகோதர மொழி பேசக்கூடிய சில இந்த யூடியூபா இருக்கட்டும், சில ஃபேஸ்புக் பேஜா இருக்கட்டும், அதுல வந்து ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணி அதுல ஷேர் பண்றது மட்டும் இல்ல, அதுல வந்து இந்த இனவாதத்தை கிளப்புற மாதிரியான கேப்ஷன்ஸா இருக்கட்டும், வேர்டிங்ஸா இருக்கட்டும், இதெல்லாத்தையுமே போட்டு ஷேர் பண்றதுனால மறுபடியும் மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இனவாதம் தான் தூண்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது இது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும் போதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கேட்கும் போதா இருக்கட்டும், அதை வந்து நம்மளே கொஞ்சம் அனலைஸ் பண்றது, இதை பார்க்குற எல்லாத்தையுமே நம்புறதை தாண்டி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்ன நடக்குது, இது எங்க நடந்திருக்கு, எல்லாமே சோஷியல் மீடியால வர்ற எல்லாமே உண்மை அப்படிங்கிறது கிடையாது. எது சரி எது பிள்ளை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அதை நம்ம தான் பிரிச்சறிஞ்சு எது எங்களுக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்படி நடந்ததுதான் நேற்றைய தினம் பதிவான இன்னொரு விஷயம். நாங்க கூட எங்களோட நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த ஒரு சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தின ஒரு மௌலவி இல்ல 2 மௌலவிமார் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருந்தது. இது செய்தியா உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி இப்ப எங்களோட நிகழ்ச்சியில நேத்து கமெண்ட்ல பார்க்கும்போது கூட பல பேர் இதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. இல்ல நீங்க வந்து செய்தியை சரியா பார்த்துட்டு சொல்லுங்க, உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்று வந்து போலீஸ் ஊடக பிரிவு மூலமா ஒரு அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க அந்த அறிக்கையும் இந்த வீடியோல காட்டுறோம். அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 21 வயது இருக்கக்கூடிய ஒரு மௌலவி அப்படிங்கிறது தான் அந்த அதாவது போலீஸ் ஊடக பிரிவு மூலமா ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருந்த விடயம். அந்த தகவலை மையப்படுத்தி தான் நாங்க கூட நிகழ்ச்சியில பேசினோம். எங்களுடைய ஊடகத்திலையும் செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனா இப்ப நாங்க நிகழ்ச்சியை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு தகவல், ஒரு அறிக்கை வெளியாகுது. இல்ல அவங்க வந்து மௌலவிமார் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஜம்மியத்துல் உலமா சபை மூலமா ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியாகுது. அவங்க தரப்புல இருந்து அவங்க அதை தெளிவுபடுத்தி இருந்தாங்க.
அவங்களோட இந்த போலீஸ் ஊடக அறிக்கையை அவங்க மறுத்திருந்தாங்க. இல்ல அவங்க மௌலவிமார் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க அதையும் வந்து ஏற்றுக்கொள்றோம். அப்படி ஒரு விஷயம் வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அதை இவங்க மறுத்திருக்காங்க. அப்ப நம்ம அதையும் இன்னைக்கு இவங்க மறுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நாங்க பகிர்ந்து கொள்றோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில உதாரணங்கள். நாட்டுல வந்து இனவாதம் தூண்டப்படுது, இனவாதத்தை வந்து மறுபடியும் கிளப்புறாங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விமர்சனங்கள் வரும்போது, அப்படி இல்லைன்னா இந்த இனவாதத்தை தூண்டுற மாதிரியான வீடியோஸ்லயா இருக்கட்டும், போஸ்ட்லயா இருக்கட்டும், ஒரு விஷயம் மென்ஷன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சிகள்ல, கடந்த அரசாங்கத்துல இந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. இப்ப இது தெளிவா ஒரு விஷயம் விளங்குது, என்ன யாரோ நடக்குது வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்சியை வந்து குத்தி காட்டுறாங்க. சுத்தி காட்டுறாங்க. அதாவது இந்த ஆட்சியில தான் இவங்க எல்லாம் தலை தூக்குறாங்க. சோ ம். இவங்க வந்து தலை தூக்க விடக்கூடாது. அந்த ஆட்சியில வந்து அப்படி இல்லாம இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மறைமுகமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ம். அதோட கணிஷா நம்ம நாட்டுல வந்து இப்படி நடந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா? ம். ஏன்னா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து எவ்வளவு தூரம் போவாங்க அப்படின்றத போவாங்க. வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்ம வந்து ம். கண்கூடாக பார்த்திருக்கோம். ம். ஸோ இப்ப வந்து திருப்பி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் வந்து திருப்பி இனவாதத்தை தூண்டுற மாதிரி செயலை செய்யறாங்க அப்படின்றது வந்து செஞ்சாலுமே நமக்கு வந்து அது வந்து புதுசு கிடையாது இல்லையா? கிடையாது, ஆச்சரியப்படுறது கிடையாது. அதான் இப்ப திருகோணமலையில நடந்த புத்தர் சிலை விவகாரம், இதுவுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது போக போக, அதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகிருச்சு அந்த இடத்துல. அந்த திருகோணமலை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் கோவில் இருக்கு, ஒரு பக்கம் இவங்களுடைய இந்த விகாரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை பரபரப்பு ஏற்படுது. ஆனா ஒரு நிமிஷம் அந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடியும் போது, அந்த நாள் முடிவடைகிற சந்தர்ப்பத்தில் இது ஒரு மிகப்பெரிய இனவாத பிரச்சனையா மாறிடுச்சு. ஆனா நாளடைவுல போலீசார் விசாரணை நடத்தும் போதுதான் தெரிய வருது இன்னைக்கு நிஜமாவே என்ன நடந்திருக்கு, அந்த இடத்துல ஏன் புத்தர் சிலை வைக்கப்பட்டது, எதுக்காக வைக்கப்பட்டது அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகும் போதுதான் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு யாரோட காரணம், இதெல்லாம் யாரோட தேவை அப்படிங்கிறது வந்து வெளி வந்துச்சு. இதே மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் இருக்கு, எங்களுடைய நாட்டில் நடந்த பல சம்பவங்கள் இருக்கு. அதனால மக்கள் நாங்க இப்போ அரசியல்வாதிகள் அவங்களுடைய காரணங்களுக்காக, அரசியல் நோக்கங்களுக்கா, அப்படி இல்லைன்னா வேற எதுவும் நோக்கமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. நான் சொல்றேன், இப்ப மோஸ்ட்லி அப்படியா இருந்தாலும் இந்த வர்ற கமெண்ட்ஸ் வர்ற விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது அரசியல் நோக்கமா தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கு, பொட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு ஒரு பதிவு இருக்கு அப்படின்னு வைங்களேன். அந்த பதிவுக்கு கீழே வந்து இந்த அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லுவோம், ஒரு சிங்கள சகோதர மொழி சம்மந்தப்படுத்தின அவங்களுடைய மதத்தை சம்மந்தப்படுத்தின ஒரு போஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு எதிரா, அதாவது அவங்களுக்கு எகெயின்ஸ்டா பல முஸ்லீம் அமைப்புகளோட பெயர்கள்ல இருந்து, ஃபேக் ஐடியோட பெயர்கள் இருந்து, முஸ்லீம் ஃபேக் ஐடி பேர்ல இருந்து, அப்படி இல்லைன்னா தமிழ் ஃபேக் ஐடி பேர்ல இருந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ், எகெயின்ஸ்டான கமெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நிஜமாவே அவங்க அதாவது சொந்த ஐடியா இருக்காது, ஏதாவது ஒரு ஃபேக் ஐடி. அது வந்து எல்லாமே திட்டமிட்டு, அந்த பொட்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படிதான் திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி போஸ்டுக்குள்ள போயிட்டு எகெயின்ஸ்டா கமெண்ட் பண்றது வேற எதுவுமே தேவையில்ல. மே 18ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்துச்சு இல்லையா? இந்த நினைவேந்தல்ல வந்து பலவிதமான போஸ்ட் வந்து இந்த சோஷியல் மீடியால அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்துச்சு, நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம். அதுலயும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு கேர்ள் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு போயிட்டு அதுல வந்து அந்த ஈழத்தோட பெண்டன் வந்து போட்டிருப்பாங்க கழுத்துல, அந்த ஒரு செயின்ல வந்து ஈழம், அந்த மேப், எங்களுடைய மேப் இருக்கு இல்லையா, அதுல ஈழம் மட்டும் இருக்கும். அந்த பெண்டன் போட்ட அந்த போட்டோக்கு கீழே அதை மட்டும் தனியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே போயிட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. கழுத்துல ஒரு பெண்டன் போடுறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? அதுக்கு கீழே போயிட்டு இந்த சிங்கள அவங்களுடைய ஃபேக் ஐடிஸ் மூலமா, முஸ்லீம் தரப்பினருடைய ஃபேக் ஐடிஸ் மூலமா, இது எதுவுமே அவங்களுடைய சொந்த ஐடிஸ் கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது போய் பார்க்கும்போதே விளங்கும். ஒரு ஃபேக் ஐடிக்கும் சொந்த ஐடிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும் இல்லையா? இந்த மாதிரி தான் இனவாதம் வந்து எங்களுடைய நாட்டுக்குள்ள பரவப்பட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்குறாங்க நாங்க, எங்களுடைய மக்களா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், நாங்க பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, திடீர்னு எடுப்புக்கே வந்து அதை பார்த்ததுமே ஆமா இதுதான் நடக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாம, நாங்கெல்லாம் இங்க நல்லா தான் இருக்கோம். ஆமா ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சில சிக்கல்கள் இருக்கு, இப்பவுமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் காரணங்களுக்காக அது இருக்கலாம். இப்ப தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அரசாங்கம் தீர்த்து வைக்கல அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை வந்து நாங்க சிங்கள மக்களோட இணைச்சிக்கிட்டு அதை வந்து இனவாதத்துக்கு கிளப்புற மாதிரி இங்க எதுவுமே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அது எல்லாத்தையுமே மறந்து நாங்க கொஞ்சம் யோசிச்சு செயற்படணும். எல்லாத்தையுமே நம்ம நம்ப கூடாது, எல்லாரும் சொல்றதையுமே நம்ம கேட்க கூடாது, கொஞ்சம் நம்மளும் சிந்திச்சு செயற்படணும் அப்படிங்கறதான் நம்ம
வந்து இந்த இடத்துல வலியுறுத்திக்க ஆசைப்பட்டோம். அதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கவும் செஞ்சோம். ஸோ மக்களே எது வந்தாலும் நம்பாம கொஞ்சம் யோசிச்சு நடவடிக்கை இருங்க. நடு- ஏன்னா நீங்கெல்லாம் குழம்பணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்பதான் அதுக்கு நீங்க அவங்களுடைய வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்றத வந்து நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா. சரி, கேட்டுக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, அதாவது வருஷம்னு சொல்ல முடியாது, ஜனாதிபதி அனுரகுமார வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமே வந்து ராஜபக்சர்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஆமா. சொல்லணும். ஏன்னா அண்ணன் தம்பி எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வரிசையா. அந்த வகையில் வந்து பெசில் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து 2 நீதிமன்றங்கள் வந்து கைது பிடியாணை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆமா. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளைட்ல எல்லாம் என்ன ஏத்தவே மாட்டாங்க, எனக்கு வந்து அவ்வளோ முடியல, நான் வந்து வரணும் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து இந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் வந்து முடியாது உங்களெல்லாம் ஏத்த ஆமா. முடியாது அதான் அப்படின்னு நானும் யோசிச்சேன், பேசாம ஒரு கப்பல் சேவை நிறுவனத்துக்கிட்ட பேசி வரலாமே, அப்படின்னு அவங்க கிட்ட இல்லாத காசா அப்படி கூட வரலாம். பட் வரணும்னு நினைச்சா வரலாம். வரலாம். ஆமா. அதான் நினைக்கணும்ல, முதல்ல நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து நினைக்கணும் அப்படின்னுவாங்க. சோ இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவர் வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்னுடைய சித்தப்பா, ஆனா என்னை விட அவரோட இப்ப யாரு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துல இருக்கவங்க தான் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. சோ என்ன இப்ப ஊடகவியலாளர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சித்தப்பா எப்ப வருவாரு, அவர் வந்து எப்போ வருவாரு அப்படின்னு என்ன கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து என்ன கேட்காதீங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்ப இருக்க அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க. இப்ப இருக்க அரசாங்கத்துல ஒரு சிலர் இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்களாம், டெய்லி கதைக்கிறாங்களா. ஆமா, டெய்லி ஈவினிங் ஆனா போதுமா கோல் எடுத்து கதைக்கிறாங்களா, இன்னைக்கு அரசியல வந்து இப்படி ஆச்சு, அதான் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்க. சோ நீங்க வந்து எங்கிட்ட கேக்குறது யூஸ் இல்ல, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. நாமல் ராஜபக்ஷவே வெளிப்படையா அவர் கருத்தை சொல்லி இருக்காரு. நாமல் ராஜபக்ஷ இப்படி சொல்ற சந்தர்ப்பத்துல அரசாங்கத்தோட எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோவையும் நாங்க இதுல அட்டாச் பண்றோம். என்ன அப்படின்னா, இந்த වරන්තු ලබපුවාම වරන්තුකරුවන්ට එරෙහිව ක්‍රියාත්මක වෙන නීතිය ක්‍රියාමාර්ග රාශියක් තියෙනවා. අපි අපේ නඩු විභාගයන් තඳ අවශ්‍ය නම් බ්ලූ නෝටිස් නැත්තම් අපිට අවශ්‍යයි කියන කාරණේ හරහා ජාත්‍යන්තර පොලිසිය දැනුවත් කරනවා. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவங்க பசில் ராஜபக்ஷ மட்டும் கிடையாது, இன்னும் பல பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவங்க வெளிநாடுகள்ல தலைமறைவாகி இருக்காங்க. இல்ல, நான் பசில் ராஜபக்ஷ தலைமறைவாகி இருக்காருன்னு சொல்ல வரல, நான் அவர் வர முடியாத காரணத்தால இருக்காரு. ஆமாமா, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன். இன்னும் வந்து இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருக்காங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு. அப்போ இவங்களை எப்ப நீங்க நாட்டு கூட்டிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு ஆனந்த விஜயபால பதில் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ரெட் நோட்டீஸா இருக்கட்டும், ப்ளூ நோட்டீஸா இருக்கட்டும், இது எது விதிக்கப்பட்ட இருந்தாலுமே முறையா அவங்கள நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு. நீங்க பசில் ராஜபக்ஷ பத்தி கேக்குறீங்களா இருந்தா, பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அவரை பத்தி கேக்குறீங்களா இருந்தா, எந்த தகுதி தராதரமும் பார்க்காம அவருக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவர் நாட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து கைது செய்யப்படுவார். அப்படி நாட்டுக்கு வரலனாலுமே கூட மேபி யாராவது போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு இல்ல வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா, எங்களுடைய போலீஸ் தெரியும் தானே. ஆமாமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நீங்க பேசும்போது ஞாபகம் வருது. அந்த பாதாள உலக குழுவை சேர்ந்த அந்த செவ்வந்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ரூமுக்கு போறதா இருக்கட்டும், செவ்வந்தி அப்படின்னு வந்து இவர் வந்து கேட்பாரு. அது எப்படின்னா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வீடியோ வருமா அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் கூட அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வர வர அப்படியே எல்லாமே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு கூட அப்படி ஒரு வீடியோ வந்தா செம்மையா நல்லா இருக்கும் இல்லையா. ஆனா இப்போ நாமல் ராஜபக்ஷ இப்படி சொல்லியிருக்காரு, டெய்லி ஈவினிங் ஆனா கால் பண்ணி நாட்டு நிலைமை அவர் கூட டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அப்ப இவங்களும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களோ, எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்களோ அப்படின்றது தெரியல. ரஞ்சன் ராமநாயக்க சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இப்ப நமக்கும் யோசிக்க தோணுது, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரஞ்சன் ராமநாயக்கும் அவருடைய மொழியில வந்து சொல்லியிருப்பாரு ஒரு டைம்ல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வெளியில தெரிய கூடாது அப்படின்றதுக்காக சில வேலை விசாரணைக்கு மட்டும் வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களோ தெரியாது. இது வந்து சும்மா நம்ம சொல்றோம், பட் உண்மையா என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது இல்லையா. எல்லாத்துலயும் வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒரு சைடே ஏன் பார்க்கணும், 2 சைடையும் பத்தி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இல்ல, டெய்லி பேசுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரே சொல்றாரு அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் யோசிக்க தானே வேணும். அதுலயும் 2005 இருந்து அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி 2005 இருந்து அப்படின்னு. சோ இப்படிதான் விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எங்களுடைய நாட்டுக்குள்ள. ஆக மொத்தம் அந்த அயன் படத்துல சூர்யா சொல்லப்பல யார நம்புறதுன்னே தெரியல தாசன். அதே மாதிரிதான் இப்ப நம்மளை கொண்டு வந்து யோசிக்க விட்டாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த பிடியாணை விசாரணை இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நேத்து நாங்க நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம். இந்த சுரேஷ் சலே அவரோட மனைவி வந்து ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை கடிதம் எழுதி இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு கடிதம் எழுதி இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இல்ல உண்மைதான்,
ஏன்னா சிறை கைதிகளும் கூட மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா சிறைச்சாலைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பாங்க. சிறை கைதிகளா இருக்கவங்களும் வந்து மனிதர்கள் தான், அவங்களையும் நம்ம வந்து மதிக்கணும், அவங்களுடைய பாதுகாப்பையும் நாங்க வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்தணும் தான். எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ நேற்றைய தினம் நீதவான் வந்து சிஐடிக்கு போயிருக்காங்க. போயிட்டு இந்த சுரேஷ் சலை உட்பட, சுரேஷ் சலை தடுப்பு காவலில் தானே இருக்காரு, அவர் உட்பட தடுப்பு காவல் இருக்கக்கூடிய இன்னும் 19 பேரோட இந்த உடல் ரீதியா அவங்க ஓகேவா இருக்காங்களா, மன ரீதியா அவங்க ஓகேவா இருக்காங்களா, அங்கெல்லாம் சரியா இருக்கா. ஏன்னா இந்த சாதாரணமா தடுப்பு காவல்ல இருக்கிறவங்க இப்படி அடிக்கடி போயிட்டு பார்த்து நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்காக நேற்று தினம் போயிருக்காரு. போயிட்டு ஓல் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ பிரச்சனை இல்ல, சுரேஷ் சலை நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்திருக்கு. உள்ள இருக்கதாலாம் நல்லா இருக்காரு, பிணையில விட்டா வெளியே என்ன வந்தா நடக்குமோன்னு தெரியல. இல்ல வெளியே வந்தாதான் கொஞ்சம் பிரச்சனை. கபில சந்திரசேனோட மரணம் பத்தியும் வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அவருடைய இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி கபில சந்திரசேன சார்பா நீதிமன்றத்துல முன்னிலையா இருந்த 2 சட்டத்தரணிகளும் வந்து சாட்சியம் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைய தினம் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு சம்பவம் தெரியுமா, கபில சந்திரசேன மர்மமான முறையில உயிரிழந்தார் இல்லையா, அவருடைய அறைக்குள்ள வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு பட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது என்ன பட்டி அப்படிங்கிற தொடர்பா அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய போன் இருக்கு இல்லையா, அதை வந்து FBI கிட்ட கொடுத்து ஐக்கிய அரபு ராஜ்யத்துல கொடுத்து அன்லாக் பண்ற மாதிரி செய்யற மாதிரியும் ஒரு தகவல் ஒன்று அடிப்படை சொல்லிட்டு இருக்காங்க, இன்னுமா பண்ணாம இருக்காங்க தெரியல. இப்ப என்ன அங்கிட்டு வந்து போர் சூழ்நிலை இருக்கு இல்லையா, ஸோ அனுப்பணும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. நான் கூட சம்டைம்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது அட்டெல்லாம் பார்ப்பேன். ஐபோன் அன்லாக் பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு நிறைய அட்டு வரும். அதை விட்டுட்டு FBI கிட்ட ஹெல்ப் கேட்டு அப்படி போய் தான் அவங்க வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. சரி, ஓகே, சட்ட ரீதியா முறையா நடக்கணும்ல. மற்றது வந்து இது கபில சந்திரசேனோடைய மரணம் வந்து மர்மமான ஒரு மரணம். கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப மெதுவா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ இப்போ அவருடைய ரூம்ல இருந்து ஒரு பச்சை கலர் பட்டி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கல. இப்ப நாம இதை பத்தி நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம்ல, எப்ப கோர்ட்ல கேஸ் எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்ப வரைக்குமே இந்த பச்சை கலர்ல ஒரு பட்டி இருந்தது மாதிரி எங்கேயுமே தகவல் வெளியாகி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஒரு பட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பா இப்ப இவர் வந்து தற்கொலை அப்படின்னு தானே சொன்னாங்க. அந்த கதவுல இருந்த பட்டியும் அவரோட கழுத்துல இருந்த பட்டியும் ஒண்ணுக்கொண்ணு வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றது வந்து அவருடைய அந்த ஜிம் பெல்ட்ல தான் அவர் வந்து தற்கொலை செய்துகிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்தது, சந்தேகம் இருந்தது. இப்போ வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு பட்டி இருந்திருக்கு, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் வரும் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. மற்றது வந்து இப்போ சந்திரசேனோட முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகள் கிட்டையும் சாட்சியம் வாங்க தயாரா இருக்காங்க. இப்படியான தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு. ஸோ நாட்டுல இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பக்கத்து நாட்டுல என்ன நடக்குது நாங்க கொஞ்சம் எட்டி பார்க்கணும் தானே. பார்க்கலாம். அதாவது நான் அந்த டைலாக் கேட்டோன்னு பா யார் சாமி நீ அப்படின்னு நினைச்சிட்டேன். அது என்னன்னா, அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. மாநிலமாய் பிறப்பது அரிது, அதை விட அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. ஐயோ ஐயோ எனக்கு கேட்டோன்னு அப்படியே புல் அரிச்சிருச்சு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னைய முறைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அது என்ன சொல்றது, உருட்டலாம் கேக்குறதை நம்ம காது இல்லையா. சோ அத மாதிரி சொல்றது வந்து ஒரு ரசிகரா இருந்தா ஓகே, தொண்டரா இருந்தா ஓகே, நாம வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். ஓகே தீவிரமான விஜய் ஃபேன் போல அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஆனா இதை சொல்றது யாரு அப்படிங்கிறதுலதான் ட்விஸ்டே இருக்கு. நாங்க வீடியோ இதுல போடுறோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து வந்து விஜய் ஒரு ஸ்பீச் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா இப்போ இவர் 2 தொகுதியில வந்து போட்டி போட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் போட்டி போட்டாரு. இப்போ பெரம்பூர் தொகுதியில அவர் வந்து MLA ஆயிட்டாரு. திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன்னா 2 தொகுதியில இருக்க முடியாது. ராஜினாமா பண்ணிட்டு இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு விஜய் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் வந்து மீடியா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, ஊடகத்தை கண்டாலே ஓடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேல. மீடியா மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல கூட அவர் பேசுறாருல, அப்படியே உட்கார்ந்தே இருக்காரு, எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றாரு. பட் இதே மாதிரி அந்த பிரச்சாரம்னு வந்துட்டா இந்த பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, தெரிக்க விடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப யோசிக்கிறேன், அதுதான் என்ன சொல்றது, இவர் தான் அவரா இவரு அப்படின்ற மாதிரி நமக்கே டவுட் வந்துடுது அதை பார்க்கும்போது. நேத்து பிரச்சாரம்
பிரச்சாரத்துல பேசுனதெல்லாம் பாத்தீங்களா? கேட்டாரு. அவரு கூட என்ன சொன்னாருன்னா, கவர்ச்சி அரசியல்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன அப்படின்ற ம். மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஆமா. இன்னொன்னு சொல்லியிருப்பாரு. என்ன தற்குறிகள்னு ஏசுறீங்களே, அவங்க தான் உங்க வாழ்க்கைய, உங்க அரசியல் வாழ்க்கைய கேள்விக்குறியா மாத்திட்டாங்க. இப்படிதான் சொல்றாரு. அப்புறம் நேரா போய் மீட் மீட் பண்றாரு. பண்றாரு. பொன்னாட போத்துறாரு. அதெல்லாம் சோஃபா வாங்கி அரசியல் குடுக்குறாரு. நோக்கத்துக்காக மீட் பண்ணது. இப்ப என்னன்னா, அந்த ரைமிங்ல, டைமிங்ல நேத்து நல்லா பேசியிருந்தாரு. இப்ப என்ன விஷயம் அப்டின்னா, இப்ப இவரு பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு முன்னாடி, இவர் என்ன செய்றாரு, இப்ப முதலமைச்சரா பதவியேற்று முடிச்சுட்டாரு. முதலமைச்சரா பதவியேற்று முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட எப்ப பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதவியேற்பு விழால அவர் வந்து மக்கள் கிட்ட பேசியிருப்பாரு. ஓகே. அது வந்து கட்டாயம் பேசி ஆகணும். இல்லன்னா முடியாது. இப்ப பேசினதுக்கு அப்புறமா வந்து இவர் எந்த இடத்துலயுமே மக்கள் கிட்ட ஒரு பொது வெளியில எங்கேயுமே பேசல. பல இடங்களுக்கு போயிருந்தாரு. நரேந்திர அஜித்தோட மோடிய கூட மீட் பண்ண நரேந்திர மோடிய போயிருந்தாரு. மீட் பண்ணியிருந்தாரு. பல அரசியல் சந்திப்புகள் நடந்துச்சு. பலரோட சுக துக்கங்கள்ல கலந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு முதலமைச்சரா பல விஷயங்கள் செஞ்சிருந்தாரு. ஓகே. அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா, நேத்து நடந்த இந்த பிரச்சாரத்துல வந்து இவர் ஃபர்ஸ்ட்டா மக்கள் கிட்ட பேசுறாரு. அதுவும் இவர் இந்த திருச்சி கிழக்குல பிரச்சாரம்னு இல்ல. அது ஒரு மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கேள்வி இருந்தது. ஜெயிச்சது பெரம்பூர்ல. இப்ப எதுக்கு ராஜினாமா பண்ண தொகுதியில எதுக்கு நீங்க போய் பேச போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் குடுக்குற மாதிரியே அவரோட ஸ்பீச்சும் நேத்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்பீச்ச பார்க்கும்போது, "சார் நீங்க முதலமைச்சர் சார்" அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் இன்னுமே வந்து அந்த நான் தேர்தல் போட்டி போடுறேன் அப்படிங்கிற நெனப்பிலேயே அவர் அங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் முதலமைச்சர் அப்படின்னா, இப்போ முதலாவது மக்கள் சந்திப்புனா அங்க என்ன இருக்கணும்? இத்தனை நாள் இப்ப அவரு ஆட்சி ஏற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், நேத்து பேசும் வரைக்கும் என்னென்ன பண்ணாரு? அப்படி இல்லைன்னா இனி என்ன பண்ண பண்ண போறாரு? போறோம் அப்படின்றத பேசியிருக்கோம். மக்களுக்கு சொல்லியிருக்கணும். இதுதான் என்னோட திட்டம். இனி சரி அது கூட வேண்டாம். இருந்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அவர் முதல்ல சொல்லியிருந்தாரு இல்லையா, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு. அத பத்தியாவது பேசியிருக்கலாம். அந்த ஒரு பலத்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஆனா நேத்து அவர் பேசினது பூரா, இன்னொரு தேர்தல் நடக்க போகுதா? அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது சரிதான். ஏன்னா திருச்சி கிழக்குல இப்போ இன்னொரு வேட்பாளர் களமிறக்கப்படுவாங்க. அதாவது ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். இந்த இடைத்தேர்தல்ல அங்க நிக்கிறவங்களுக்கு நீங்க வோட் போடணும். தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியிலையும் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்றைய தினம் அவருடைய சந்திப்பு இருந்துச்சு. அதுக்காக தான் அவர் பேசினாரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சுது. இதுல வந்து முதலமைச்சரா அவர் எந்த இடத்துலயுமே பேசல. அரசியல் ரீதியா நேத்து நடந்த சந்திப்பு வந்து சக்சஸா அப்படின்னு கேட்டா இல்ல, சக்சஸ் கிடையாது. அவர் வந்து பழைய பிரச்சாரர் மாதிரியே அதை கையாண்டிருந்தது வந்து பார்க்கக்கூடியதா இருந்தது. ஸோ இதுக்கு வந்து இப்ப நிறைய விமர்சனங்கள். இப்ப அங்க இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுமே வந்து இதை வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஏன்னா பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். நிறைய விஷயம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த என்ன சொல்றது, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 24க்கும் அதிகமான பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி அவர் பேசுவார், பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசுவார், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. பேசினாரு, பேசாம இல்ல, சொன்னாரு. லைட்டா மேலால இப்படி ஒன்று நடக்குது அவ்வளவுதான். அதுக்கான ஆழமான விஷயங்கள் எதுவுமே அவர்கிட்ட இருக்கல. ஆனா அதுக்குமே நேத்து நிறைய பேர் கைத்தட்டி சிரிச்சு ஃபயர் விட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருந்தது. அதான் என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ எங்களுடைய இலங்கை அரசியல் எடுத்துக்கொள்வோமே. எங்களோட இலங்கை அரசியல்ல தேசிய மக்கள் சக்தியில 159 பேர் இருக்காங்க இல்லையா பாராளுமன்றத்துல. இதுல யாரு பெர்ஃபெக்டா வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களை மட்டும் தான் கை காட்டும். ஏன்னா மிச்சம் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அது மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டு அரசியலையும் கூட விஜயை சுத்தி இருக்கிறவங்களாலதான் விஜய்க்கு பிரச்சனையே. இவங்க நடக்கக்கூடிய விதம், அவங்களுடைய நடவடிக்கைகள், பேசுறது கிடையாது, பிரஸ் மீட் பண்றது கிடையாது, கேள்விகளுக்கு வந்து ஒழுங்கான பதில் வழங்குறது கிடையாது. வீடியோஸ் கொஞ்சம் இருக்கு, நாங்க இதில் அட்டாச் பண்றோம், உங்களுக்கே பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ இப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம அரசியல் மாதிரி தான், நீங்க சொன்ன மாதிரி தான். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தப்போ ஆரம்பத்துல நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நாங்களும் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். விட்டாங்க. ஆமா, நாங்களும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியா இப்போ உட்காந்து அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கோம். இல்ல இப்படி ஒன்று இருக்குதானே, நல்லது பண்ணா பேசுறோம், கெட்டது பண்ணா விமர்சிக்கணும். அதான் வந்து அப்படித்தானே இருக்கணும் இல்லையா. இப்போ ஜனாதிபதி வந்து ஆரம்பத்துல வரும்போது சொல்லாத விஷயங்கள் இல்ல, அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இந்த சட்டம் அனைவருக்கும் சமம்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தையே போதும். அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல முடியாத விஷயங்கள், சொன்ன விஷயங்கள், ஞாபகத்துல இல்லாத விஷயங்கள் கூட நிறைய இருக்கு. அதான் பாதி விஷயங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில அதே மாதிரிதான் இந்த விஜயோட அரசியலும் போய்கிட்டு இருக்கு. அந்த தமிழக வெற்றி கழகத்தோட இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களா இருக்கட்டும், எம்எல்ஏ ஆனவங்களா இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளா இருந்துகிட்டு அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நடந்துக்கிறாங்க, ஆனா இதையும் மக்கள் ஆதரிக்கிறாங்க.
இப்போ விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லையா? ஒரு ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலங்கிறதுக்கு வந்து இந்த சினிமா டயலாக் விட்டுட்டு இருக்கிறது வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க ஆல்ரெடி ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்க. அதுவும் ஒரு பெரும்பான்மை கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலுமே கூட மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருந்துதான் நீங்களே அதை சொல்றீங்க பல இடங்கள்ல மக்கள் ஆதரவு. அப்போ மக்கள் ஆதரவால வந்தீங்க அப்படின்னா நீங்க மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படிங்கறதே இங்க இருந்து நாங்க பார்க்கும்போது அது கொஞ்சம் விமர்சன ரீதியா இருக்கு. அதே மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரத்தை பத்தியும் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல வந்து அதை வளர்த்து விட்டீங்க, அது வளர்த்து விட்டதால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, இனிமே என்ன செய்றீங்க பார்க்கலாம். என்ன சொல்றது, ஒரு இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்கிறாரா அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு இல்ல சொல்லலாம். மத்தது வந்து இப்படி ஒரு விமர்சனமும் இருக்கு. ரெண்டு பக்கமும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா வந்து திட்டமிட்டு சில கொலைகள் செய்யப்படுது, திட்டமிட்டு இந்த போதைப் பொருள் சம்பவங்கள் குற்ற செயல்கள் எல்லாம் நடக்குது, விஜயோட ஆட்சியில தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக பல சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் இருக்கு. இல்ல எது உண்மை எது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவருடைய ஆட்சியில இப்படியெல்லாம் குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சில கொலைகள் நடக்குது. இந்த சிறுமிகள் வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்படுறாங்க, கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. ரீசெண்டா கூட ஒரு சம்பவம், இலங்கை பெண் ஒருத்தவங்க வந்து கார் ஏற்றி கொல்லப்பட்டிருந்தாங்க, இலங்கை அகதி ஒருத்தவங்க. அதுல வந்து இந்த திமுக அரசியல் கட்சியோட கொடி இருந்தது அப்படிங்கிற பல தகவல்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு அரசியல் நோக்கங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போதானே கொஞ்ச நாள் ஆகுது, இன்னும் இனி வரப்போற 100 நாட்கள் என்ன செய்வாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அப்படியே நம்ம வந்து இலங்கை பக்கம் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மணி புதையக்குழி அகழ்வு இருக்கு இல்லையா, அதாவது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பகுதி. ஓகே, 2ஆம் அகழ்வு பணிகள் வந்து நேற்று நிறைவடைந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த காசு வடிவிலான ஒரு தாயத்தோட ஒரு எலும்புக்கூடு வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் வந்து 13 நாட்கள் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து 22 எலும்புக்கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, இப்போ இந்த செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட நிறைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இனிதான் இதுல வந்து இந்த DNA பரிசோதனைகள் மூலமா யாருடையது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து வெளிவர போகுது. இன்னமுமே வந்து அந்த உருக்கமான பல விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து குழந்தைகளோட எலும்புக்கூடு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு தாயோட அணைச்ச மாதிரியான குழந்தை எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இப்போதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த நாணய வடிவிலான தாயத்தோட பலவிதமான உயிரிழப்புகள் நடந்திருக்கு, பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சாட்சியா இருக்கு. ஆனா இதோட உண்மைத்தன்மை, அதாவது இனி யாருடையது, பல பேர் வந்து காணாமலாக்கப்பட்டு இன்னமுமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? பல பேரால போராட்டங்கள் நடத்தப்பட்டு இருக்கு. பல பேர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். DNA பரிசோதனை அதெல்லாம் வந்து முறையான விதத்துல நடக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் ஒத்துழைக்கணும். இப்ப வரைக்குமே இந்த நிதியில இருந்து எல்லாமே ஒதுக்கி அவங்க வந்து இதுக்கான ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்காங்க. மற்ற ஆட்சிகள்ல மாதிரி இல்லாம இதையும் முறையா செய்யணும். இனி இது அகழ்வுகளோட மட்டும் நிக்காம இனி அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கும் அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீதி கிடைச்சா எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். ஆமா. சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் இலங்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.